DG Film Company, Magnus Productions, Sabaris Sangamitra Soumya அன்புமணி தயாரிப்பில் SP சக்திவேல் இயக்கத்தில் குணாநிதி நடிக்கும் அலங்கு டிசம்பர் 27 முதல் திரையரங்குகளில். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. சம்பந்தப்பட்டவனை போயிட்டு பிடிக்கிறாங்க போலீஸ் வந்து இது பண்ணி ஃபர்ஸ்ட் அவன் தம்பியை கேட்குறாங்க. அவன் தம்பியை இது பண்ணுவோடனே அப்புறம் அவன் பார்த்தீங்கன்னா ரெண்டாவது மனைவி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே யூனிவர்சிட்டியிலே ஒர்க் பண்ணுறதாகவும் அந்த இதில் வந்து இவன் வர்றது போகிறது எப்போ கூப்பிட்டாலும் நீ வரணும் அப்படின்னு பொண்ணுக்கிட்ட இருந்து செல்ஃபோனை பிடிக்கிட்டு அவங்க அப்பா நம்பர், அவங்க ஒரு சில ஃப்ரெண்ட்ஸோட நம்பர், அவங்களோட ரிலேட்டிவ் நம்பர்லாம் எடுத்து வச்சுட்டு ப்ரெஸ் மீட்லலாம் சொன்னாங்க வேற எந்த பெருசாக கேஸ் இல்லை அப்படி இப்படின்ட்டு. ஆனால் இவன் வந்து ஒரு தொழிலதிபரை வந்து துப்பாக்கி முனையில் அதுக்கப்புறம் மகாலிபுரத்தில் ஒரு ஒன்று வந்து பலாத்காரம் பண்ண வழக்கு இருக்குது. ஆனால் பாலியல் சம்மந்தப்பட்ட வழக்கு எதுவுமே ஒரு மேலே இல்லைன்னு கமிஷனர் சொல்கிறார். கமிஷனருக்கு ஒரு அழுத்தம். இந்த எஃப்ஐஆர் வெளியானது இப்போ ஒரு 14 பேர் டவுன்லோட் பண்ணியிருக்காங்க. அதில் ஒரு 2 பத்திரிகையாளரும் இருக்காங்க. அவங்க விசாரணை நடந்துட்டு இருக்காது சம்மந்தமாக. போலீஸ் தாங்க அதை லீட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறாங்க. போலீஸ் தான் பண்ணணும், ஏன்னா போலீஸாக அப்லோட் பண்ணுறாங்க ஆன்லைனில். அது வந்து என்னென்ன கால் உடைஞ்சு மாவு கட்டு போட்டது கூட பொய்யான மாவு கட்டு அப்படின்லாம் சொல்கிறாங்க. கமிஷனர் அருண் சொன்ன மாதிரி ரவுடிகளுக்கு அவங்களோட பாஷையில் சொல்கிற மாதிரி தான் அதை வந்து மக்கள் ஏற்றுக்கிட்டாங்க. இதே ஞானசேகர் வந்து பீச்சில் இருந்த ஒரு லவர் கிட்ட வந்து செயினை பிடுங்கி போயிருக்கான். அவங்ககிட்ட அத்துமீற பார்த்துருக்கான். நக்கீரன் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நிகழ்ச்சியில் நம்முடன் இணைந்திருப்பவர் நக்கீரனின் சீனியர் நிருபர் திரு அரவிந்த். வணக்கம். வணக்கம் பிருத்திவி. அண்ணா பல்கலைக்கழக விவகாரம் வெவ்வேறு விதமாக பேசப்பட்டுட்டு வருது. பல சிக்கல்கள் அதில் இருக்கிறதா பார்க்க முடியுது. முதற்கட்டமாக உங்களுடைய கள ஆய்வில் அதை எப்படி பார்க்குறீங்க? முதல்ல பார்த்தீங்கன்னா பாதிக்கப்பட்ட பெண்ணோட தகவல், அதாவது அவங்கள பற்றி எல்லா விஷயங்களும் நமக்கு தெரிஞ்சாலும் சட்டப்படி அதை நம்ம வெளியே சொல்லக்கூடாது, சரிங்களா? அதனால் ஒரு சில விஷயங்கள் நம்ம ஹிடன் பண்ணிடுறோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பாதிக்கப்பட்ட இந்த மாணவி வந்து 2ஆம் ஆண்டு இன்ஜினியரிங் படிக்கிறாங்க. 4வது வருஷம் படிக்கிற ஒரு இன்ஜினியரிங் மாணவரோட இவங்களோட ஒரு நட்பு உறவில் இருக்கிறாங்க. இவங்க ஒரு இடத்துல போயிட்டு அன்றைக்கி 23ஆம் தேதி திங்கக்கிழமை ஒரு 7:45 டைம் இருக்கும், 7 இருக்கும். அவங்க சாப்பிட்டுட்டு ஆக்சுவலாக இவங்க வந்து 8:30க்குள்ளே ஹாஸ்டல் உள்ளே போயிடணும். அதனால் அந்த டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது அப்படியே இவங்க வராங்க. அதுவும் இல்லாமல் அந்த கிறிஸ்மஸ் ஹாலிடேக்கு நடுவில் அந்த கேப் பண்ணுறதுனால நிறைய ஊருக்கு போயிட்டுருக்காங்க. இது ஹாஸ்டல் இருக்கிற பசங்களாம் வெளியே போயிருக்காங்க. ஸோ காலேஜ்லேயும் பசங்களோட இதுவும் கம்மியாக தான் இருக்காங்க. ஏன்னா ரொம்ப லாங், இவங்க வந்து தமிழ்நாட்டோட தென்முனையில் இருக்காங்க. ஸோ அதனால் அவ்வளோ லாங்ன்றனால இவங்க எதுக்கு ஒரு போயிட்டு நம்ம வரதுன்னு சொல்லிட்டு இவங்க அப்படியே ஸ்டே பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்க அந்த ஆண் நண்பரோட போகிறப்போ ஒரு என்ன சொல்கிறது, ஒரு கெமிஸ்ட்ரி ஃபிசிக்ஸ் லேப், அது பின்னாடி ஒரு தனிப்பட்ட ஒரு இடம், ஒரு தனிமையான இடத்துல 2 பேரும் மீட் பண்ணியிருக்காங்க. அங்கே வந்த இந்த நபர், ஒரு மர்ம நபர் வந்து வீடியோ எடுத்துட்டு அதுக்கப்புறம் அவங்க மிரட்டிட்டு அப்புறம் அந்த பையனை போட்டு அடிச்சுட்டு அப்புறம் இந்த மாதிரி டிசி வந்து நான் உங்களுக்கு கொடுக்க வச்சுருவேன், ஹெட் ஆஃப் அதாவது HOD கிட்ட நான் வந்து இதை நான் அனுப்ப போகிறேன், உங்களோட இதுக்கு ரிஜிஸ்டருக்கு அனுப்ப போகிறேன், நீங்கள் இந்த மாதிரி பண்ணது அப்படின்னு சொல்லி மிரட்டுறான். அப்புறம் உங்கள் படிப்பே இதோட முடிஞ்சு போச்சு அப்படி இப்படி என்ன உடனே ரொம்ப உங்களும் பயப்படுறாங்க. அந்த டைமில் இவனை விரட்டிடுறாங்க. ஆனால் இதில் ஒரு விஷயம் என்னென்னா, இவன் அட்லீஸ்ட் போயிட்டு ஒரு செக்யூரிட்டிக்கிட்டேயோ இல்லை வேறு யாராவது ஸ்டூடெண்ட்ஸ்கிட்டயோ சொல்லி யாராவது கூப்பிட்டு வந்து அந்த பொண்ணை காப்பாற்றிக்கலாம். அந்த ஒரு விஷயம் தான் கொஞ்சம் புரியாமவே இருக்குது இது வரைக்கும். ரெண்டாவது, இந்த பொண்ணுக்கிட்ட வந்து தவறாக இது பண்ணுறான். அந்த பொண்ணு எவ்வளோ கெஞ்சி கதறியும் அவன் விடல, ஏன்னா இவன் இதே வேலையாக இருந்திருக்கான். ஸோ அதனால் அவங்க அந்த பொண்ணு எவ்வளோ இது பண்ணியும் விடாமல் அந்த பொண்ணை ஒரு கட்டத்தில் வந்து பீரியட்ஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது சொல்லியும் வந்து அவன் நம்பாமல் அந்த பொண்ணை பார்த்துருக்கான். ஸோ அந்த விஷயம் வந்து அந்த பெண்கள் அந்த மாதவிடாய்க்கு அந்த இது வைப்பாங்களே அது இருந்திருக்கு. ஸோ அப்படி இருக்கிறப்போ அவங்கள வச்சுட்டு அதையும் வந்து வீடியோ எடுத்துட்டு அதுக்கப்புறம் எப்போ கூப்பிட்டாலும் நீ வரணும் அப்படின்னா, இல்லை நான் வந்து ஜனவரி தான் நான் வருவேன் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லி, இல்லை நான் எப்போ கூப்பிட்டு வரணும்னு சொல்லிவிட்டு அப்புறம் அந்த பொண்ணுக்கிட்ட இருந்து செல்ஃபோனை பிடிங்கிட்டு அவங்க அப்பா நம்பர், அவங்க ஒரு சில ஃப்ரெண்ட்ஸோட நம்பர், அவங்களோட ரிலேட்டிவ் நம்பர்லாம் எடுத்து வச்சுட்டு இனி வந்து வரல அப்படின்னா இந்த நம்பருக்கெலாம் அந்த வீடியோ போயிடும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்கள மிரட்டியிருக்கான். அதுக்கப்புறம் இவங்க வந்து அந்த திருப்பி அவங்க காலேஜ் ஹாஸ்டலுக்கு வந்திருக்காங்க, யூனிவர்சிட்டி ஹாஸ்டலுக்கு வந்து தாமரைன்னு சொல்லிவிட்டு அந்த ஹாஸ்டல் வந்த பின்னாடி அவங்களுக்கு நடந்த விஷயத்த சொல்லி அழுந்திருக்காங்க. அப்போது கூட இருந்த ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து நம்ம இதோட விடக்கூடாது, நாளைக்கு இதை வச்சு உன்னை மிரட்டி உன்னோட வாழ்க்கையை சீரழிச்சிருவாங்க இது பண்ணணுச்சோ அவங்க நல்ல ஒரு கரெக்டான கைடன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த நேரத்தில் வந்து இவங்க போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுங்கன்னு சொன்னோன்னா யூனிவர்சிட்டிக்கு விஷயம் தகவல் போது ஃபஸ்ட் நாள் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. கொடுத்த உடனே
ஒரு சந்தேகத்தின் பேரில் ஒரு சிலர்லாம் பிடிச்சி விசாரிக்கிறாங்க. அப்போ இவனையும் பிடிச்சி விசாரித்ததாகவும் இவனை திருப்பி அப்புறம் அனுப்பிட்டு இருக்காங்க. ஏன்னா இப்போ கேஸ் வந்து ஸ்ட்ராங் ஆகலைன்னு. ஆனால் அதுக்கு அடுத்த நாள் பார்த்திங்கன்னா மாணவர்கள்லாம் போராட்டத்தில் இறங்கிட்டாங்க. அதுக்கப்புறம் இஷ்யூ வந்து பெருசாகுதுன்னு சம்மந்தப்பட்ட இவனை போயிட்டு பிடிக்கிறாங்க. போலீஸ் வந்து இது பண்ணி ஃபஸ்ட்டு அவன் தம்பியை கேட்குறாங்க. அவன் தம்பியை இது பண்ணோடனே அப்புறம் அவன் பார்த்திங்கன்னா அதே கோட்டூர்புரத்தில் ஒரு பிளாட்ஃபாரத்தில் பிரியாணி கடை வச்சுருக்கான். ஞானசேகரன் சொல்லி 37 வயசு. அவனுக்கு 3 திருமணம் ஆயிருக்குன்னு சொல்கிறாங்க. ஆனால் 2 திருமணம் ஆனது வந்து கன்ஃபார்ம் ஆகிருக்கு. அதில் வந்து 2வது மனைவி வந்து பார்த்திங்கன்னா இங்கே யூனிவர்சிட்டியிலே ஒர்க் பண்ணுறதாகவும் அந்த இதில் வந்து இவன் வர்றது போகிறது இந்த தகவல். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவன் நிறைய குற்ற வழக்கெல்லாம் இருக்குது. அது பார்த்திங்கன்னா ப்ரெஸ் மீட்லலாம் சொன்னாங்க வேறு எந்த பெருசாக கேஸ் இல்லை அப்படி இப்படின்ட்டு. ஆனால் இவன் வந்து ஒரு தொழிலதிபரை வந்து துப்பாக்கி முனையில் கடத்தின வழக்கு வந்து திருக்கழுக்குன்ற போலீஸ் லிமிட்டில் இருக்குது. அதுக்கப்புறம் மகாபலிபுரத்தில் ஒரு பொண்ணு வந்து பலாத்காரம் பண்ண வழக்கு இருக்குது. அது போக இன்னும் நிறைய. ஆனால் பாலியல் சம்மந்தப்பட்ட வழக்கு எதுவுமே ஒரு மேலே இல்லைன்னு கமிஷனர் சொல்கிறது. அது அவங்க என்ன சொல்கிறது, அவங்களுக்கு ஒரு அழுத்தம், கமிஷனருக்கு ஒரு அழுத்தம். ஸோ எல்லாத்தையும் அவங்க இது பண்ணி ஆகணுன்ட்டு அதனால் இது பண்ணுறாங்க. இவன் வந்து பார்த்திங்கன்னா இவன் எப்படி உள்ளே போகிறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை எல்லோரும் போயிட முடியாது அண்ணா யூனிவர்சிட்டியில். இவன் வந்து ரெகுலராக வந்து அந்த இடத்துல வந்து அங்கே இருக்கிற செக்யூரிட்டிங்களை வந்து பிரியாணியெல்லாம் மீந்துடும் இல்லைங்களா நைட் டைமில், அந்த பிரியாணியெல்லாம் கொண்டு வந்து இவங்களுக்கு கொடுக்கறது அப்படி பழக்கம் ஆகிருக்காரு. ஆமாம், அந்த மாதிரி பழக்க வழக்கங்கள்லாம் இவன் நல்லா வச்சுருக்கான். இவன் இன்றைக்கி நேரத்தில் இதே யூனிவர்சிட்டியில் ஏற்கனவே ஒரு இந்த சம்மந்தப்பட்ட பெண்ணோட மாணவியோட இன்னொரு மாணவியும் வந்து பாதிக்கப்பட்ட விஷயமும் தகவல் வெளியே வந்திருக்கு. ஆனால் அவங்க வெளியே வந்து கம்ப்ளைண்ட் தைரியமாக கொடுக்கறதுக்கு அவங்க விருப்பப்படலை. அதே போல் இவன் ஏற்கனவே ஒரு சில அங்கே இருக்கிற மாணவிகிட்ட பிரச்சனை பண்ணி அது இஷ்யூலாம் பெருசாக இருக்குது. அது யூனிவர்சிட்டி லெவலில் அப்படியே பேசி அவங்க கமிட்டி வச்சுருக்காங்க, சுபாஷ் கமிட்டின்னு சொல்லிட்டு அதில் இது பண்ணிவிட்டு அப்படியே பேசிவிட்டு அது வெளியே தெரிஞ்சால் இந்த யூனிவர்சிட்டிக்கு ப்ராப்ளம் வரும்ன்ட்டு அதை அப்படியே அவங்க வந்து மறைச்சிடுறாங்க. ஸோ அது வந்து ரொம்ப தப்பு. ஏன்னா இவனை அன்றைக்கே தண்டனை கொடுத்துருந்தாங்கன்னா, இப்போ 2011 ஒரு சம்பவம் நடந்துச்சுன்னு சொல்கிறாங்க. அப்போவே அவனுக்கு தண்டனை கொடுத்துருந்தா அதுக்கான இதே மாதிரி துணிஞ்சு வந்து இந்த பெண் நம்ம ஒரு விஷயத்தில் நம்ம பாராட்டி ஆகணும். அதே போல் இவங்களுக்கு கூட இருந்து மோட்டிவேட் பண்ண அந்த ஃப்ரெண்ட்ஸையும் நம்ம பாராட்டோம். ஏன்னா இப்போ தான் இவனுக்கு அந்த அறிவு ஒரு முறை இவன் ஜெயிலுக்கு போனால் தான் அவனுக்கு அதை சம்மந்தப்பட்டவனுக்கு அந்த தண்டனை கொடுத்தா தான் இந்த மாதிரி இன்னும் வேறு யாரும் உள்ளே வரமாட்டாங்க. அதே போல் அந்த யூனிவர்சிட்டியில் பாதுகாப்பு குறைபாடு அதிகம்தான். இப்போ நம்ம ஒரு செய்தி விஷயமா நம்ம போகிறோம் அப்படின்னா அவ்வளோ கேள்வி கேட்பாங்க. ஒரு ரிப்போர்ட்டராக இருந்தாலும் சரி, நீங்கள் யாராக இருந்தாலும் நீ அவ்வளோ கேள்வி. ஏன்னா அங்கே வந்து எல்லாம் ரிட்டையர்டு ஆர்மி ஆஃபீஸர்ஸ் அந்த மாதிரி போலீஸ் ஆஃபீஸர்ஸ் அவங்க வந்து அந்த செக்யூரிட்டியாக போட்டிருக்காங்க. ஆனால் இவங்க வந்து இந்த பிரியாணிக்காகவும் இதுக்காகவும் சொல்லிவிட்டு அவங்களுடைய இதுவே ஒரு மாதிரி இருக்கும். அதே போல் பசங்க வந்து சுற்றுறாங்கன்னா அவங்களோட ஜென்ரேஷன் கேப். ஸோ இவங்க வந்து பார்த்திங்கன்னா இவங்க காலத்தில் வேறு மாதிரி இருந்திருக்கும். அப்போ அவங்க பசங்களை ஒரு மாதிரி பேசுறது கொள்வது அந்த மாதிரி இருக்கும். ரொம்ப பசங்கிட்ட ரொம்ப ஸ்ட்ரிக்டாக காமிக்கிற மாதிரிலாம் காமிப்பாங்க. ஸோ நிறைய விஷயங்கள்லாம் நடக்கும். ஸோ இந்த மாதிரி நபர்களை வந்து இவங்க உள்ளே விடுறது, அதாவது இப்போது சாப்பாடு எடுத்துகிட்டு வருவாங்க, அதாவது இந்த என்னது இந்த ஆன்லைனில் ஆர்டர் பண்ணுறாங்களே அவங்க வர்றதா எல்லாரையும் அலோவ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி போகணும். இவனுக்கு குறிப்பாக பார்த்திங்கன்னா இவனுக்கு வந்து ரொம்ப பெரிய சலுகையை கொடுத்துருக்காங்க. இவன் மணிக்கணக்கில் உள்ளே வந்து சுற்றிட்டு போவான், வாக்கிங் போகிற மாதிரி இவன் நோட்டம் அது பண்ணிகிட்ருக்கான். அதே மாதிரி பார்த்திங்கன்னா 70 சிசிடிவி கேமரா இருக்குது அந்த யூனிவர்சிட்டியில் ஃபுல்லாக. ஆனால் அதில் ஒரு 56 தான் ஓரளவு வேலை செய்யுது. நிறைய வந்து கீழே தொங்க போட்ட மாதிரி இருக்கும். ஸோ அது வியூவே இருக்காது. அதாவது எல்லாம் அதாவது ஒரு கணக்குக்காக அது வச்சிடுறாங்க. ஆனால் இது மாணவர்களோட அந்த பாதுகாப்புக்காக இவங்க எதுவுமே பண்ணுறது கிடையாது. பார்த்திங்கன்னா ஒரு 2012 2013 நம்ம ஒரு கேஸ் விஷயமாக போனோம். தைரியலட்சுமின்னு ஒரு மாணவி வந்து சூசைட் பண்ணிட்டாங்க. ஸோ அவங்களுக்கு கூட ஒரு சில டார்ச்சர் இருந்ததாக வந்து அப்போ தகவல்லாம் வந்துச்சு. நம்ம நக்கீரனில் இப்போ செய்தியெல்லாம் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கு பின்னாடியே ஒரு சில இன்சிடென்ட் எல்லாம் நடந்திருக்கு. இதில் பலரும் சந்தேகம் எழுப்புறது என்னென்னா, அந்த நபர் இப்போ நீங்கள் கூட அதான் சொன்னீங்க, அவர் ஏன் போயிட்டார், செக்யூரிட்டி ஏன் கூப்பிடலன்னு கூப்பிட்டீங்க. அது தொடர்பான தகவல் வந்துருக்கா? அந்த மாணவியினுடைய காதலன் சம்மந்தப்பட்ட அவர் உண்மையிலே பயந்து போனாரா அல்லது அதற்கு வேறு எதுவும் காரணம்? அதுதான் சென்சிட்டிவ் ஆன பின்னாடி அவரை நம்மளால் தொடர்பு கொள்ள முடியல, மேற்கொண்டு அதை பற்றி இவங்க பேசல. அடுத்த திருப்பம்னா அந்த எஃப்ஐஆர், மாணவி கொடுத்த புகாரின் அடிப்படையில் எஃப்ஐஆர் பதிவு பண்ணுறாங்க. ஆனால் அந்த எஃப்ஐஆர் வந்து கசிஞ்சிடுச்சு அப்படின்னு ஒரு தரப்பில் சொல்லப்படுது, இல்லை போலீஸ் தான் ஒருத்தர் எடுத்து வெளியிட்டார் அப்படின்னு இன்னொரு தரப்பில் சொல்லப்படுது. இதில் உண்மைத்தன்மை என்ன? கமிஷன் ஆஃபீஸில் பத்திரிகையாளர் சந்திப்பில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ப்ரெஸ் மீட்டில் இல்லவே இல்லைன்னு சொல்கிறாங்க. ஆனால் கசிஞ்சது உண்மை தான். அது முழுக்க வந்து என்ன சொல்லுவாங்க, ஏதோ சோத்தில் ஒரு பூசணிக்காய் வந்து மறைக்கிற மாதிரி பண்ணுறாங்க. என்னென்னா அவங்களுக்கு அந்த நிர்பந்தம், அவங்களுக்கு அந்த அழுத்தம். அதே போல் பார்த்திங்கன்னா இந்த எஃப்ஐஆர் வெளியானது இப்போ ஒரு 14 பேர் டவுன்லோட் பண்ணியிருக்காங்க. அதில் ஒரு 2 பத்திரிகையாளரும் இருக்காங்க. அவங்க விசாரணை நடந்துட்டுருக்கு அது சம்மந்தமாக. இது வந்து கொஞ்சம் மறைச்சாலும் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவங்களாம் சொல்கிறாங்க. ஆனால் யார் என்ன சொல்ல, இது அரசியல் ஆக்கிறதுக்கான விஷயம் கிடையாது.
போலீஸ் பாதுகாப்பு கொடுக்குறாங்க. யூனிவர்சிட்டியில் வந்து இதுதான் உங்களுக்கு ஒரு ரூல் இருக்குது. நீங்கள் அதை மீறி தான் இவங்க நடக்கிறாங்க. அதை மீறப்போ இங்கே இருக்கிற பாதுகாப்பு குறைபாடை பயன்படுத்தி இவன் பல ஆண்டுகளாக இவன் செஞ்சுட்டு வரான். இந்த மாதிரி விஷயங்கள் வந்து இவன் பண்ணிகிட்ருக்கான். அது அவங்களோட கெட்ட நேரம் வந்து நடந்திருக்க தவிர்த்து இது அரசாங்கம் இது என்ன பண்ண முடியுன்றது தான் தெரியல. டெக்னிக்கல் இஷ்யூ காரணமாக தான் எஃப்ஐஆர் லீக் ஆகிருக்கிறதா ஆணையர் சொல்கிறாரு. ஆனால் இந்த மாதிரி இன்னொரு தரப்பில் சொல்கிறாங்க போலீஸ் தாங்க அதை லீக் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறாங்க. போலீஸ் தான் பண்ணணும். ஏன்னா போலீஸாக அப்லோட் பண்ணுறாங்க ஆன்லைனில். அது வந்து என்னென்னா நாளைக்கு வந்து கேஸ் நடத்துறதுக்காக டவுன்லோட் பண்ணணும். ஆனால் எல்லாத்தையும் நீங்கள் வந்து இது பண்ண முடியாது. இது வந்து ஒரு பொண்ணோட லைஃப் இது வந்து ஹிடன் பண்ணணும். அந்த இதில் வந்து யாருக்கும் தெரியாதுன்னா அதில் அந்த பொண்ணோட அந்த மாணவியோட அட்ரஸ்ஸு, ஃபோன் நம்பர், அவங்க கொடுத்த ஸ்டேட்மெண்ட்டு, அங்கே என்ன நடந்துச்சுன்றது அங்கே நடந்த அந்த ஒரு என்ன சொல்கிறது ஒரு கொடுமையான ஒரு விஷயத்தை அந்த மாணவி சொன்ன அந்த ஸ்டேட்மெண்ட் அப்படியே அது வெளியே வந்திருக்கல. அவ்வளோ கூட கவனம் கிடையாது. அது வந்து மேலதிகாரி நம்ம எதுவும் சொல்ல முடியாது. அங்கே ஐஓ ஆஃபீஸர் இருக்காங்க இல்லையா, இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர் இருக்காங்க இல்லையா, அவங்க தான் அதை வந்து இது பண்ணியிருக்கணும். அதான் அவங்களுக்கு அந்த வேலை தெரியலன்னு தான் சொல்லணும். அவங்க வீட்டு பொண்ணாக இருந்தால் சும்மா இருப்பாங்களா? எல்லா தகவலும் தெரிஞ்சு போச்சு. அந்த பொண்ணோட லைஃப் அவங்க வந்து ஒரு யூனிவர்சிட்டி, அதாவது அண்ணா யூனிவர்சிட்டி கேம்பஸ், அது கிண்டி கேம்பஸில் வந்து ஒரு சீட்டு கிடைக்கிறது, அங்கே அந்த மெரிட்டில் நீங்கள் வந்து உள்ள அந்த கேம்பஸில் படிக்கிறதுன்றது சாதாரண விஷயம் கிடையாது. ரொம்ப நல்லா படிக்கிற பசங்களுக்கு தான் அந்த இது கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி லவ்ன்றது மற்ற விஷயங்கள் ஒரு நண்பர்களோட பழகுறதுன்றது ஒரு இயல்பான விஷயம். அது எல்லாம் மனித இயல்பு தான். அது வந்து இவங்க அந்த நேரத்தை வந்து தவறாக ஒருத்தவங்க பயன்படுத்தியிருக்காங்க. ஸோ அந்த நேரத்தில் வந்து இவன் இந்த காம கொடூரங்கிட்ட வந்து அந்த மாணவியை மாட்டினது ஒரு வருத்தமான விஷயந்தான். ஸோ இந்த எஃப்ஐஆர் வந்து வெளியானது உண்மையாக தவறான ஒரு விஷயந்தான். அதுக்கப்புறம் அது வந்து ஹிடன் பண்ணிட்டாங்க. ஆனால் 3 மணி நேரம் வந்து அது இருந்திருக்கு. அது இப்போ வந்து பிஜேபி கையில் எல்லாம் கிடச்சிருக்கு, வச்சுருக்காங்க. ஒரு சில காரணங்களுக்காக அது சட்ட ரீதியாக பிரச்சனைகள் வருன்றதுனால எல்லாம் அமைதியாக இருக்காங்க. அடுத்த கட்ட நடவடிக்கை என்னன்றது மேற்கொண்டு தான் தெரியும். இப்போ இந்த மாணவியினுடைய விவகாரங்கள் எல்லாம் வெளியாயிடுச்சு. அவர் என்னென்ன அங்கே நடந்துச்சுங்கிறது முதற்கொண்டு எல்லாம் பட்டவர்த்தனமாக இப்போ எல்லாருக்குமே தெரிய ஆரம்பிச்சிருச்சு. இனிமேல் அந்த மாணவிக்கு பாதுகாப்பு என்னவா இருக்கும் அப்படிங்கிற கேள்வி எழுந்திருக்கு. அதுதான் இப்போ வந்து ஹைகோர்ட்டில் வந்து வரலட்சுமின்னு சொல்லிட்டு ஒரு அட்வொகேட்டு அவங்க வந்து கேஸ் போட்டிருக்காங்க. ஹைகோர்ட் வந்து இந்த கேஸ் வந்து சுமோட்டோ தானாக முன்வந்து அந்த வழக்கை எடுத்திருக்காங்க. இந்த விசாரணை வந்து பார்த்தீங்கன்னாக்கா சுப்பிரமணியம் அப்புறம் லட்சுமி நாராயணன் சொல்லிட்டு 2 நீதிமன்ற நீதிபதிகள் அமர்வு வந்து இது விசாரிக்கிறாங்க. இப்போ வழக்கு வந்து ரொம்ப சூடு பிடிச்சிட்டு போயிட்டு தான் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு மேற்கொண்டு இதுக்கப்புறம் அவங்களுக்கு பாதுகாப்பு தான், எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனால் இவன் வெளியே வந்தானாக்கா திருப்பி இந்த மாதிரி வரும். அதாவது இவனுக்கு சட்ட ரீதியாக அவனுக்கு ஒரு கடுமையான தண்டனை வந்து கொடுத்தாதான் இந்த மாதிரி தவறுகள் வந்து தடுக்கப்படும். வெறுமனே பொலிட்டிக்கல் ப்ரெஷர் காரணமாக தான் அவருக்கு அந்த கால் உடைஞ்சு மாவுக்கட்டு போட்டது கூட பொய்யான மாவுக்கட்டு அப்படின்லாம் சொல்கிறாங்க. பொய்யான மாவுக்கட்டு வந்து அதாவது என்ன சொல்கிறதுனா சட்ட ரீதியாக எல்லாம் பண்ண வேண்டியது தான். ஆனால் இந்த மாதிரி அது ஏற்கனவே நம்ம கமிஷனர் அருண் சொன்ன மாதிரி ஒரு ரவுடிகளுக்கு அவங்களோட பாஷையில் சொல்கிற மாதிரி தான் இந்த மாதிரி ஒரு கொடூரனுக்கு அவங்களோட பாஷையில் தான் அவங்க போலீஸ் இது கொடுத்துருக்கு. அதை வந்து மக்கள் ஏற்றுக்கிட்டாங்க. அவனை என்கவுண்டர் பண்ணியிருந்தால் கூட மக்கள் ஏற்றுட்டு தான் இருப்பாங்க. ஏன்னா அது அவங்க வீட்டு பொண்ணு ஒருத்தர் வீட்டு குழந்தையாக தான் அந்த மாணவியை பார்க்குறாங்க, மக்கள் அப்படி தான் பார்க்குறாங்க. இதில் வந்து போலீஸ் வந்து என்ன தவறு பண்ணாங்கன்னா அந்த எஃப்ஐஆரை தவிர்த்து வேறு அது ஒரு தவறுதலாக நடந்த விஷயம். ஆனால் பெரிய தப்பு இது. அதை தவிர்த்து பார்த்திங்கன்னா போலீஸ் வந்து அந்த மாவுக்கட்டு போட்டது மக்கள் தரப்பில் அது அவங்க பெருசாக எடுத்துக்கல, அதை பற்றி எதுவும் பேசப்படலை. ஞானசேகரனுக்கு ஏற்கனவே திருமணமாகி 3 மனைவிகள் இருக்கிறதாகவும் 2 அதிகாரப்பூர்வமாக இருக்கிறதாகவும் சொல்கிறீங்க. அது போக வேறு சில பெண்களோட தொடர்பு இருக்கிறதாகவும் சொல்லப்படுது. இதையும் தாண்டி இப்படி ஒரு வக்கரமான செயலில் ஈடுபடுறாருன்னா அவர் மன ரீதியாக அதுவும் பாதிக்கப்பட்டிருக்காரா? கண்டிப்பாக அது வந்து சைக்காலஜிக்கலாக அவருக்கு வந்து சின்ன வயசுலேருந்தே அந்த கொடூர புத்திகள் வந்து இருந்திருக்கு. அதாவது ஆபாச புத்திகள் அது ரொம்பவே இருக்குது. அதே போல் பார்த்திங்கன்னா அவரோட செல்ஃபோனை எடுத்து பார்த்ததில் இவரே உறவு வச்சுருந்தது வந்து பார்த்திங்கன்னா இவரே வந்து வீடியோ எடுத்து வச்சுருக்கு. மனைவியோடு இருந்தது, மற்ற பெண்களோடு இருந்தது, ஒரு சில மாணவிகள். அதை பற்றி இப்போ போலீஸ் வந்து ரகசியமாக விசாரிக்கிறாங்க. ஏன்னா ஒரு சில விஷயங்கள்லாம் ஆனால் அவங்க கம்ப்ளைண்ட் கொடுக்க வரல முன்னாடி, சரிங்களா? அவங்கள போய் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்றதுக்காக அதுக்கான விஷயங்கள் வந்து போலீஸ் வந்து இறங்கி பண்ணிகிட்ருக்காங்க. இந்த நேரத்தில் தான் வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் சிபிஐக்கு மாற்றுங்கன்றாங்க. தமிழ்நாடு போலீஸ் சம்மந்தப்பட்டது 4 பிரிவின் கீழ் வந்து கரெக்டாக வழக்கு போட்டிருக்காங்க. மேற்கொண்டு நீதிமன்ற காவலில் இருக்கிறவர் போலீஸ் காவலில் எடுத்து
விசாரிக்கிறதுக்கு இப்போ மனு செஞ்சுருக்காங்க. அதை எடுத்தால் இன்னும் மேற்கொண்டு தகவல்கள்லாம் வெளியே வரும். இதே மாதிரி நாளைக்கு இன்னொரு பெண் பாதிக்கப்படக்கூடாதுன்னா என்ன நடைமுறைகள் இப்போவே அரசோ அல்லது மாணவிகள் தரப்புலையோ என்ன செய்யணும்? மாணவிகள் வந்து அவங்க சேஃபாக இருக்கணும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டியில் மட்டும் இந்த விஷயம் நடந்தில்லை, பல தனியார் கல்லூரியிலையும் இந்த மாதிரி விஷயங்கள் நடந்திருக்கு, பீச்சில் நடந்திருக்கு. ஸோ இன்னும் சொல்லப்போனால் இதே ஞானசேகர் வந்து பீச்சில் இருந்த ஒரு லவர்கிட்ட வந்து செயினை பிடுங்கி போயிருக்கான், அவங்ககிட்ட அத்துமீற பார்த்துருக்கான். இப்போ நிறைய சம்பவம் இந்த மாதிரி பண்ணியிருக்கான். என்ன சொல்கிறது, இந்த காதலர்கள் வந்து ஒரு சேஃபான இடத்துல ஒரு சேஃபாக இருக்கணுன்றது தான் அது. எல்லா இடத்துலையும் வந்து போலீஸ் வந்து கூடவே நிற்க முடியாது. நீங்கள் ஒரு அழைப்பு கொடுத்தா கூட அவங்க வரதுக்கு ஒரு 10 நிமிஷம் வரும், அதுக்குள்ளே என்ன வேணாலும் நடக்கலாம். அப்போது நீங்கள் தான் உஷாராக இருக்கணும், அந்த விஷயம் அதையெல்லாம் புரிஞ்சுக்கணும். அதே போல் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சம்பவம் நடக்கிறப்போ சம்மந்தப்பட்ட குற்றவாளி இது வந்து உடனடியாக கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். துணிஞ்சு வந்து கொடுத்தா தான் இது போல் சம்பவங்கள் வந்து நடக்கிறது வந்து தடுக்கப்படும். ரொம்ப நன்றி உங்கள் நேரத்துக்கும் கருத்து பதிவுக்கும். நன்றி. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.